அழகே அழகுல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தங்கராஜ் பேச்சை கேட்டு எல்லாரும் வந்து காட்டுக்குள்ள நல்லா சிக்கிக்கிட்டாங்க. சுரேஷ், இப்படியே இருந்துகிட்டே இருந்தா பாதையை கண்டுபிடிக்க முடியாது. நீயும் மதியும் ஒரு பக்கமா போய் தேடுங்க, நானும் ரேவதி ஒரு பக்கமா போய் தேடுறான், அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கமா போய் தேட சொல்லு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், அப்பதான் பாக்கியராஜ், இப்படி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேரா போயிட்டா கடைசியில யாருக்குமே பாதை தெரியலனா எல்லாரும் அங்கங்க சிக்கிக்கிருவோல, இது ரொம்ப ரிஸ்க், எல்லாரும் ஒன்னாவே இருப்போம், அப்பதான் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்லவும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ரேவதி நீ வா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ரேவதியை வழுக்க டைமை பிடிச்சி இழுக்க, அப்பதான் ரேவதி, என்னங்க அண்ணன் சொல்றதும் சரிதான், உங்க பேச்சு கேட்டு இப்ப வாக்கிங் வரலான்னு சொல்லி காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம், எந்த பக்கம் போனாலும் ஒரே பாதை மாதிரி இருக்கு, எப்படி பாதை போய் எப்படி ரெஸ்டாரண்ட் போறதுன்னு கூட தெரியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போதுங்க, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், நான் கூப்பிட்டா வருவியா வரமாட்டியா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் முறைக்கவும், சரின்னு சொல்லி ரேவதி வேற வழி இல்லாம தங்கராஜ் கூட போக, அப்பதான் சுரேஷ், மதி நீ வா, நம்ம ஏதாவது பாதை எங்கேயாவது தெரியுதான்னு பார்ப்போம், அதுக்கு போகிற வழியில் ஏதாவது மார்க் பண்ணிக்கிட்டு ஏதாவது செடி இடியை வச்சுட்டு அப்படி போய் பார்ப்போம், பாதை தெரிஞ்சுன்னா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷும் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு மதியும் சுரேஷும் பாதையை தேடி போறாங்க. பாக்யராஜும் மலரும் பாதையை தேடி ஆளுக்கு ஒரு பக்கமா போறாங்க. என்னங்க எப்படிங்க பாதையை கண்டுபிடிச்சிருவோமா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், தெரியலையே மலரு, இங்கே சுத்தமாக டவரும் எடுக்க மாட்டேங்குது, யாருக்காவது ஃபோன் பண்ணி எமர்ஜென்சிக்கு உள்ளே கூப்பிடலான்னு பார்த்தா ஃபோனில் டவரே இல்லை, என்ன பண்ண போறோன்னு தெரியல, தேவையில்லாமல் ஒரு பேச்சை கேட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் புலம்ப, தங்கராஜ் ரேவதி ஆளுக்கு ஒரு பக்கமாக புலம்பிக்கிட்டே பாதையை தேடிக்கிட்டே போகிறாங்க. சுரேஷும் மதியும் பாதையை தேடிக்கிட்டே போகிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக பாதையை தேடிட்டு போகிறாங்க. யாருக்குமே பார்த்தா பாதை தெரியற மாதிரியே தெரியல. என்னங்க இப்பதான் இங்க வந்த மாதிரி இருக்கு, மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், தங்கராஜும் ஆமா இப்பதானே இந்த இடத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் முழிக்கவும், எல்லாருக்கும் போன பாதை ஒரே மாதிரியாவே இருக்கு, ஒரே இடத்துக்கே திரும்ப வர மாதிரியே இருக்கு, ஆனா சரியான பாதையை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லவும், வா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, அதான் உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் மறுபடியும் கூட்டிட்டு போறாரு. சுரேஷும் மதியும் பாதையை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் புலி வர சத்தம் மாதிரி கேக்குது. புலி சத்தத்தை கேட்டதும் மதி பயப்படுறாங்க. மதி உடனே பயந்து சுரேஷோடைய கையை இறுக்கியமா பிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும், புலி கத்துற சத்தம் மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், என்னது புலி அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், ஆமா இப்ப புலி கத்துற மாதிரிதான் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி பயப்படவும், என்னமோ வீர தீர சூற மாதிரி என்னென்னமோ பேசுவ, பெரிய சாகசம் என்ற அளவுக்கு வெறும் வாய் தவடால் தான் போலையே, ஆனா புலி சத்தத்தை கேட்டதுக்கே இப்படி பயப்படுற, அப்ப புலி நேர்ல வந்தா அவ்வளவுதான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், உண்மையிலேயே புலி சத்தம் கேட்டுச்சு, உங்களுக்கு புலினா பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, சத்தத்துக்கே பயப்படுற ஆளு நான் கிடையாது, அப்படின்னா போலீஸ் ஆயிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், ஆமா இப்படி போய்கிட்டே இருந்தோம்னா புலிக்கு தான் இன்னைக்கு நம்ம சாப்பாடாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டோம் பயப்படாது அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், மதி சுரேஷோடைய கையவே இறுக்கியமா பிடிச்சிருக்காங்க. நீ கையவே விட மாட்ட போலே அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், டக்குன்னு மதி கையை விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா மறுபடியும் புலி கத்துற சத்தம் மாதிரி கேக்குது. புலி கத்துற சத்தம் இங்க சுரேஷுக்கும் கேக்குது. இப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுல அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், அதைத்தான் நான் சொன்னேன்ல புலியோடைய சத்தம் தான் இது அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அப்போ உண்மையிலே இங்க புலி இருக்கும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் பயப்படவும், ஆமா புலி இருக்குதான் போல அப்படின்னு சொல்லிட்டு மதியும் சொல்லவும், ஐயோ புலி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் முகத்துல பயம் தெரியவோ, என்னமோ இப்பதான் சொன்னீங்க என்னைய பயப்படுறேன்னு, இப்போ உங்க முகத்துல பயம் அப்படியே ஆட்டம் காணுது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், புலினா எல்லாத்துக்குமே பயம்தான், புலி ஒருவேளை வந்துச்சுன்னா எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், தெரியல இப்படியே போய் பார்ப்போம், பாதை வந்தா சீக்கிரமா நம்ம போயிட்டு அங்கிருந்து எமர்ஜென்சிக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாருக்காவது ஃபோன் பண்ணி உள்ள இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு மதியும் சுரேஷும் போய்கிட்டே இருக்காங்க. போற வழியில கால் தடம் பாக்குறாங்க. அதுல புலியோடைய கால் தடம் இருக்கு. என்னங்க இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி காட்டவும், அதுல பார்த்தா புலியோடைய கால் தடம், இது புலியோடைய ஃபுட் பிரிண்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், புலியோட இது மாதிரி இல்லை புலிதான் அப்படின்னு சொல்லி மதியும் சொல்லவும், அப்ப நம்ம இந்த பாதையில போனோம்னா புலி இருக்குமே, வேற பக்கம் பாதையில போனோம்னா அந்த பக்கம் பாதை இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் மதியும் மாத்தி மாத்தி பாத்துக்கிற, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. போற வழியில பார்த்தா புலியோடைய சத்தம் ரொம்ப கேக்குது.
புலியும் பார்த்தா வர்ற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதி சுரேஷ் பின்னாடி சட்டையை பிடிச்சிட்டு பின்னாடி மறைஞ்சு நிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு புலியும் வருது. ஐயோ புலி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், என்னது புலியா அப்படின்னு சொல்லி மதியும் ரொம்ப பயந்து சட்டையை இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க. சுரேஷ் மதி நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி ஒரு புலி வந்து நிக்குது. மதி வேற வழியே இல்லை, இங்க இருந்து சீக்கிரம் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி மதியும் சுரேஷும் வேகமா காட்டுக்குள்ள ஓட, புலி பார்த்தா அவங்கள பார்த்ததும் அதே இடத்துல நிக்குது. புலியும் பின்னாடி வர மதியும் சுரேஷும் வேகமா காட்டுக்குள்ள ஓடுறாங்க. வேகமா காட்டுக்குள்ள ஓடி போய் 2 பேரும் ஒரு பின்னாடி ஒரு புதர் மாதிரி இருக்கு, அந்த புதர்கிட்ட மறைஞ்சுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதி பயப்படவும், பயப்படாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த புலி போனதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து எப்படியாவது வெளியே போயிடுவோம், வெளியே போய் எப்படியாவது யாரையாவது கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணி அண்ணன் அப்புறம் மாமா அக்காலாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சுரேஷ் பதட்டப்படவும் 2 பேரும் புலிக்கு பயந்து ஒரு புதர் பின்னாடி மறைஞ்சிருக்காங்க. பாக்யராஜும் மலரும் கிட்டத்தட்ட பாதையை நெருங்கி வந்துட்டாங்க. ஏங்க அங்கே பாருங்க, ஆள் போற மாதிரி தெரியுது, இந்த பக்கம் தான் பாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், மலரும் பாக்யராஜும் பாதையை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அப்பாடா பாதையை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மலரும் பாக்யராஜும் காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க. எங்க அப்ப தங்கராஜ் அண்ணே, ரேவதி, மதி, சுரேஷ் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும், தெரியலையே மலரு, நம்ம வேகமா ரெஸ்டாரண்ட் போகணும். மலரும் பாக்யராஜும் வேகமா ஹோட்டலுக்கு வராங்க. அங்க ரிசப்ஷன்ல வந்து சார் ஒரு ஹெல்ப் சார் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன்ல கேட்குறாங்க. சார் நான் என்னுடைய அக்கா மாமா தம்பி எல்லாரும் காட்டுக்குள்ள வாக்கிங் போகலான்னு சொல்லி போனோம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், காட்டுக்குள்ள போனீங்களா, எந்த காட்டுக்குள்ள சார் போனீங்க அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன்ல கேட்கவும், நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருந்து தள்ளி ஒரு காடு இருக்குல்ல ஃபர்ஸ்ட், அந்த காட்டுக்குள்ள தான் போனோம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், சார் அந்த காட்டுக்குள்ளலாம் ஏன் சார் போனீங்க, அந்த காட்டுக்குள்ளலாம் போக கூடாது சார், போனா பாதை தெரியாம நிறைய பேர் காட்டுக்குள்ள சிக்கி இருக்காங்க சார், சரி நீங்க காட்டுக்குள்ள போனீங்க வந்துட்டீங்க, இப்ப என்ன உங்க கூட வந்தவங்க எல்லாம் காணாமா அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன்ல கேட்கவும், ஆமா சார் எங்க கூட வந்தவங்க எல்லாம் காட்டுக்குள்ளதான் இருக்காங்க, ப்ளீஸ் சார் எப்படியாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், இருங்க சார் நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்லையும் சொல்லவும், ரிசப்ஷன்ல இருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லவும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ல இருந்து ஒரு 4-5 பேர் வராங்க. சார் வாங்க எங்களோட வாங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜையும் மலரையும் கூட்டிட்டு போக, நீங்க இங்கே இருங்க எங்களுடைய டீம் உள்ள போய் தேடுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லவும், ஃபாரஸ்ட் டீம்ல இருந்து ஒரு 4-5 பேரு மதி, சுரேஷ், தங்கராஜ், ரேவதி 4 பேரையும் தேடி காட்டுக்குள்ள போறாங்க.